நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம ஸ்ரீவராகா கிச்சனில் நம்ம கருப்பு கவுனி மாவில் நம்ம புட்டு பண்ண போகிறோம். இன்றைக்கி கருப்பு கவுனியில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது மெயினாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இதில் அயன் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் அனிமிக்காக ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு புட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் தான், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம், கற்றுக்கலாம். நீங்கள் அது உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் அதை செஞ்சு காமிக்கலாம். பிகாஸ் எல்லா ரெசிபீஸுமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அண்ட் ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த கருப்பு கவுனி புட்டு பண்ணும்போது நம்ம முன்னாடி என்ன பண்ணோன்னா, ஒரு 5 நிமிஷம் நம்ம வெந்நீர் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் சிட்டிக்கை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை நான் வெந்நீர் ரெடி பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம புட்டு பண்ணுறதுக்கு முதல்ல இந்த குழல் இருக்குது இல்லையா, இதில் நான் இந்த அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதை ப்ரீ ஹீட் பண்ணணும் முதல்ல. ஸோ இது நல்லா தண்ணி கொதிக்கணும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, புட்டு மாவை நம்ம இங்கே சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த புட்டு மாவு 300 கிராம் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துப்போம். இதில் நம்ம இது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு, இதில் ஆல்ரெடி நம்ம சால்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கும் இது இருக்கவே கூடாது. குழலில் ஒரு ஸ்பூன் தேங்காய் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கருப்பு கவுனி புட்டு மாவு. நம்ம புட்டு குழலில் நம்ம தேங்காய் அண்ட் கருப்பு கவுனி அரிசி புட்டு மாவுன்னு அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா வெந்துடும். அந்த ஸ்மெல் வரும் உங்களுக்கு, இந்த ஓட்ட வடி நல்லா ஆவி வரும். ஸ்மெல் நல்லாவே தெரியும், நல்லா வெந்ததுக்கான ஸ்மெல் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நல்ல ஸ்டீம் இதுக்கு வழியாக வந்திருக்கு, நல்லாவே வெந்திருக்கும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மில்லட் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா www.srivarahafoods.com இன்றைக்கே ஆர்டர் பண்ணுங்கள்.